ஜெயகிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். என்ன அப்டேட்னா இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் இந்த மந்த் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் ஆகும் அப்படின்ட்டு அபிஷியலா இந்தியன் ஆர்மி சைடுல இருந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. ஜனவரி 19ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. என்ன அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த செகண்ட் ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் இயர் ஆஃப் 2024 லைவ் ஃப்ரம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்திருந்தது. இப்போ நேத்தி பிப்ரவரி 9ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பிப்ரவரி 13ஆம் தேதி ஓப்பன் ஆகிரும் அப்படின்ட்டு வந்திருக்குங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸாக தான் இருக்க போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் இயர் ஆஃப் 2024-2025 வில் பி லைவ் ஃப்ரம் 13 பிப்ரவரி 2024. ஓகேங்களா? உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 13 பிப்ரவரி ஓப்பன் ஆயிரும். போன வருஷம் எப்படி 13ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிச்சு, அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அதே மாதிரி ஓப்பன் ஆக போகுது. அண்ட் அதே சேம் போன வருஷம் என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்கும். மேபி 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் தான் எக்ஸாம் நடக்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி நோட்டிபிகேஷன் வரும்போதே தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா? ஏப்ரல் 17ஆம் தேதி போன வருஷம் நடந்துச்சு, அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் ஃபார்ம் பிப்ரவரி 13ஆம் தேதி வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்மும் அன்னைக்கே ஓப்பன் ஆயிரும். ஒவ்வொரு ஏரோவுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத நான் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதையும் நம்மளோட சேனல்லேயே வீடியோ வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸ் சீரியஸ், அதுக்கப்புறம் ஜிகே ஜிஎஸ் ரீசனிங் சீரியஸ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கும். அண்ட் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வருஷத்துக்கான ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டும் இப்போ அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்குள்ள நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான மெட்டீரியலும் தயாராயிரும். டெக்னிக்கல் கிளர்க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ பிரைஸுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க ஜிடிக்கு. நம்மளோட மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் பை பண்றதுக்கான லிங்க் வரும். செகண்ட் லிங்க் டச் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா? பை பண்றதுக்கான லிங்க் வந்ததுக்கு அப்புறம் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பே பண்ணி முடிச்சதும் உங்களுடைய கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிடிஎஃப் வந்து ரிசீவ் ஆயிரும். நெக்ஸ்ட் எப்படி பை பண்ணோம் அப்படின்னா அதுல எல்லா டீட்டெயிலும் தெரியல அப்படின்னா அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இனிமே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 1.5 மந்த் கேப் தான், 2 மந்த் அந்த கேப் தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் படிப்பீங்களா இல்ல ஜிகே ஜிஎஸ் படிப்பீங்களா அப்படின்றத நீங்களே ஷெட்யூல் போட்டு படிக்கணும். அந்த ஷெட்யூல் எப்படி போட்டு படிக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்மளுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்துடும். அதை ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பா உங்களாலே ரிசல்ட் 100% எடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல டெலிகிராம் சேனல்லையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான நடந்து முடிஞ்ச கோயம்புத்தூர் ஏரோ சென்னை ஏரோவுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நேத்தி கூட ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், ரிசல்ட் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க இனிமேல் ரிசல்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்ல வரும், இந்த டேட்ல அப்படி வரணும் கிடையாது. எப்போ வேணாலும் வரும். அந்த எந்த டேட் வரும் அப்படின்றத அபிஷியலா இந்தியன் ஆர்மிக்கு தான் தெரியும். அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்ல தான் ரிசல்ட் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ரிசல்ட் என்ன நேரத்தில் வந்தாலும் நம்மளோட சேனல்லே அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு நம்மளோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட